வணக்கம் தோழர்களே. இந்த சங்கி கும்பல் எல்லோரும் 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல ஊழல் நடந்துச்சுன்னு உருட்டி விட்டாங்கல்ல, அதுக்கு சப்பகட்டா நின்னு அமலாக்கத்துறையும் அறிக்கை வெளியிட்டுச்சுல, அதை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போன போது வச்சு செஞ்சாங்கள 2 நீதிபதிகள். அவங்க சொல்லாம கொள்ளாம எந்த காரணமும் சொல்லாம இந்த வழக்கை விட்டு நான் விசாரிக்கல அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செய்தி. இன்னொரு பக்கம் நம்ம ஐயா எடப்பாடியாரு திடீர்னு ரகசியமா டெல்லிக்கு பயணிக்கிறார். யாருக்குமே தெரியாம திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. டெல்லிக்கு போய் இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். என்ன நடக்குது இங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் அரசியல் அறமற்ற கேடு விளைவிக்க கூடிய இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு, ஒற்றுமைக்கு, இந்த நாட்டின் பண்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு அரிக்கக்கூடிய செல்லுங்க இந்த பாஜக கும்பல். அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த சுதந்திர அமைப்புகள் இருக்குல்ல, தனியா விடுதலையோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒடுக்கி தங்க பாக்கெட்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க. இப்ப விசாரணை அமைப்புகள் எல்லாம் RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலின் ஏவலர்களாக, ஏவல் நாய்களாக இருக்கின்றன. பாய சொன்னா பாயணும், பராண்ட சொன்னா பராண்டணும், கடிக்க சொன்னா கடிக்கணும். அதுதான் இங்க இருக்கிற நிலைமை. உங்களுக்கு தெரியும், விசாரணை அமைப்புகள்னா வேற ஒண்ணு இல்ல, ED, IT, இங்க CBI, அதோட இப்ப நீதிமன்றங்களும். எனக்கு என்ன வைத்தறிச்சு அப்படின்னா, நீதிமன்றங்களை மிரட்டி கைக்குள்ள வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலான்னு ஒரு வேலை அங்கங்க நடந்துட்டு இருக்கு. டெல்லியில எல்லாம் ஒரு நீதிபதி வீட்டுல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு அணைக்க போறாங்க. இந்த ஸ்லாப் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி பாத்திரம் மண்டபத்துல அடுக்கி வைப்போமே மேல பறன்னு, அதுல புறம் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி போட்டு வச்சு அம்புட்டு எரிஞ்சு 7 கோடி ரூபாய் எரிஞ்சு மொத்தமா வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு அதை மறைக்கிறதுக்காக எல்லா உருட்டு வேலைகளையும் இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1000 கோடி ஊழல். கொஞ்ச நாள் அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாமலை சொன்னதை அப்படி கீத்து கிடக்காம அப்படியே ஒரு அறிக்கையா அடிச்சு கொண்டு வந்து கையில கொடுத்ததா இந்த ED, அமலாக்கத்துறை. அண்ணாமலை 1000 கோடின்னு சொன்னா அமலாக்கத்துறையே 1000 கோடி தான் சொல்லும். ஏன்னா அதுக்கு தானே அமலாக்கத்துறையே இருக்கு. இங்க 3 நாள் விடாம ராத்திரியும் பகலும் இங்க வந்து விசாரணை நடத்துறோம், நாங்க புலனாய்வு பண்றோம்னு உள்வேலையெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சது. இங்க விசாரணை பண்றாங்க 3 நாளா, நடுராத்திரி 48 மணி நேரம் மொத்தமா பெண்களை, உயர் அதிகாரிகள்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு செல்போனை பிடுங்கி விசாரணைன்ற பேர்ல ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு வன்முறை நடந்திருக்கு. அதை எதிர்த்து இந்த டாஸ்மாகோடைய இயக்குனர் போய் வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுத்தாங்கன்னா உயர்நீதிமன்றம் கடுமையா கண்டனத்தை தெரிவிக்குது. ராத்திரியும் சேர்ந்து நீங்க விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? என்ன காரணங்களுக்காக நீங்க விசாரணை நடத்துனீங்க? இது இந்திய இறையாண்மைக்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் எதிரானது இல்லையா என்று பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டது. ஆனா என்னன்னா, இந்த பல கேள்விகளை கேட்டோன்னே அப்செட் ஆயிடுச்சு ஒன்றிய அரசு. அதுவும் மோடியும் அமித்ஷாவும் நடுங்கி போனாங்க. அரசும் இந்த பக்கம் அடிச்சு ஆடுது, அந்த ஊர்ல இருக்க நீதிமன்றமும் நமக்கு கேள்வி கேக்குதே அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க இந்த 2 பேரும். அதுல என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியலங்க. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு சொம்படிக்கிறவங்க கொடுக்கிற தீர்ப்பெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கு. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு இங்க டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி பணத்தை வாங்கிட்டு நீதி சொல்லி இருக்கிறாரு. பணத்தை வாங்கினா அங்க 2 நீதி தீர்ப்பு, பணத்தை வாங்கிக்கிட்டு தீர்ப்ப சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசல. ஆனா இங்க 2 நீதிபதிகள் நேர்மையா நின்னு கேள்வி கேட்கிறாங்க. அமலாக்கத்துறை செய்தது தப்பு, அமலாக்கத்துறை இயக்குநர்கள் செய்யறது தப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம், மாநில உரிமைகளை பறிக்க கூடாது, கூட்டாட்சி தத்துவம் நம்முடைய நாடு என்றெல்லாம் சொன்னாங்க. நீதிபதி ரமேஷ், செந்தில்குமார், இந்த 2 நீதிபதி தான் அந்த வழக்கை அன்னைக்கு விசாரிச்சு தடை போட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மீண்டும் இதை விசாரிப்போம் அப்படின்னு ஒரு டேட்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இந்த 4-5 நாளைக்குள்ள என்ன நடந்துச்சு? இந்த 4 நாளைக்குள்ள என்னங்க நடந்துச்சு? எதற்காக எந்த காரணமும் சொல்லாம இந்த நீதிபதிங்க வெளியேறினாங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு உள்ளடி வேலை, ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, சமூக வலைத்தளங்கள்ல நான் எழுதுனேன்னு என் மேல ஒரு கேஸ், நான் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும், அதுவும் கூட மாவட்ட நீதிமன்றம் எக்மோர் தீர்ப்பு சொல்லாம அந்த அம்மா 4 நாள் இழுத்தடிக்கிறாங்க. அதுக்கு என்னடா உள்ள போய் பார்த்தா அந்த அம்மா தீர்ப்பு சொல்ல வருவாங்க, சங்கி பயில்க மொத்தமா டீ கடையில நிப்பாங்க, 50 பேர் இங்க நிப்பாங்க, ஏதோ நான் கஞ்சா கடத்தின மாதிரியும் ஏதோ என்னை தூக்குல போட போற மாதிரியும் அங்க நின்று அவங்களுக்கு ஒரு மன நெருக்கடியை கொடுத்தாங்க. 3 நாள் கழிச்சு தான் அவங்க தீர்ப்பே சொல்ல முடிஞ்சு. ஒரு வரி தீர்ப்பு சொல்லி ஃபைனை போட்டுவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பாடா இனி விடுங்கடா அப்படின்னு. அந்த நேர்மையா மரியாதையை நடத்துறாங்க நம்மள.
ஆனா இந்த சங்கி பையில கும்பலா சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்பயே நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஆனா 1000 கோடி ஊழலை வச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணணும்னு ஒரு பிளான். ஏன்னா அப்படிதான் டெல்லியில பிளான் பண்ணி அங்க கவுத்தாங்க. அப்படிதான் நெருக்கடியை கொடுத்து ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அதே போலதான் இங்கே பலரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. DK சிவகுமாரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இங்கே செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள போட்டாங்க. அப்ப இவங்களுடைய அரசியல் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை முடக்குவது, பேச விடாம செய்யறது, அவங்களை வெற்றியடை விடாம செய்யறது, மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்துவது, இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒன்னாதான் இந்த 1000 கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கிற ஒரு துருப்பு சீட்டு. இப்போ இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஊழன்ற பிரச்சாரத்தை எப்படி டெல்லியில நடத்தி ஒட்டுமொத்த ஆட்சியை மாத்தி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சோ, அந்த அண்ணா ஹசாரின்னு ஒருத்தரை வச்சு ஒட்டு மொத்தமா ஊழல் 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 பிரச்சாரம் பண்ணி எப்படி வந்துச்சோ அதை போல ஒரு கல்லாட்டு ஆடுறதுக்கு இங்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல கொடுக்கப்பட்ட அழுத்தத்துலதான் இந்த நீதிபதிகள் 2 பேரும் எந்த காரணம் சொல்லாம இன்றைக்கு இந்த வழக்குல இருந்து நாங்க விலகி கொள்ளுகிறோம்ன்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை போடுவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இங்கேயே எடுத்தேன், அறிவாலயத்தில 1000 கோடி எடுத்தேன்னு கூட சொல்லுவாரு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குதான் இந்த அயோக்கியத்தனத்தை இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில திடீர்னு நம்ம ஐயா எடப்பாடியார் டெல்லிக்கு பயணம். பொதுவா ஊடகவியலாளர்கள் விரிவா எழுதி இருக்கிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, பொதுவா தலைவர்கள் வரப்போறாங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த டைம் இந்த பிளைட்டுக்கு வர்றாங்க, நாங்க அவங்க கிட்ட போய் விமான நிலையத்துல பேட்டி எடுப்போம், எல்லாமே செய்வோம், அரசியலா என்ன பேசணும்ன்றத அவங்க கிட்ட கேட்டுக்குவோம். ஆனா அப்படி எந்த தகவலும் வரல. இன்னொன்னு, கட்சிக்காரங்க குமிஞ்சிருவாங்க, தொண்டர்கள் தலைவர்கள் இவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க யாருமே வரல. அப்போ இங்க எடப்பாடியார் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தகவலே தெரியுது. எடப்பாடியாருக்கு பாக்குறதுக்கு எந்த கட்சி தலைவர்களும் வரல, எடப்பாடியார் கூடயும் யாரும் வரல, பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர. அப்ப கமுக்கமா கிளம்பி போறாரு எடப்பாடியார். கரெக்டா பிளைட் கிளம்புறதுக்கு 11:20 பிளைட், அது ஏர் இந்தியா பிளைட் டெல்லிக்கு போகுது. அந்த பிளைட்ல ஏறுறதுக்கு கரெக்டா 10:50க்கு மேல வந்திருக்காரு. அப்ப ஏன் இந்த திருட்டுத்தனமா அப்படியே மறைமுகமா ஓட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எதுக்கு இந்த ஓட்டம்? நேத்து நேரம் வரை நீங்க சொன்னீங்களே, நாங்க தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டோம்லைங்க, பாஜக கூட எங்களுக்கு எந்த விதத்திலையும் கூட்டணி இல்லை, நாங்க செத்தாலும் பாஜக கூட சேர மாட்டோம், அப்படிதானே சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா போன 1 மாசமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது தேர்தலப்ப பாப்போம், இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, தேர்தலப்ப பாப்போம். என்னங்க செத்தாலும் கூட்டணி இல்லை, நீங்க இப்ப தேர்தலப்ப பாப்போன்றீங்க. இது என்ன அரசியல்னு கேட்டா சொல்றோம்லங்க, தேர்தலப்ப பாப்போம். அப்ப ஒண்ணு முடிஞ்சா, அப்ப தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி நெருக்கடி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஏற்கனவே கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக இந்த எடப்பாடியாரை சுற்றி அவங்களுடைய கட்சியை சுற்றி இருக்கிற பலரையும் இடி ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கு. ரைடு பண்ணுது, ஆனா அறிக்கையெல்லாம் வெளியிடாது. ஏன்னா அறிக்கை வெளியிட்டா அது திமுக, அறிக்கை வெளியிடாம மிரட்டினா அது அதிமுகவுடைய ரோலா வச்சுக்கிறோம் பாஜக. யார் எப்படி மிரட்டணும்னு ஒரு உத்தி இருக்குல்ல, திமுகவை மிரட்டணும்னா ஆட்சியில இருக்கிறாங்க, அதை அரசியலாக்கணும்னா மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு இது தேவை. அதிமுகவுக்கு அது அவசியம் இல்லைங்க. அதிமுக மிரட்டுறதுக்கு நம்ம இந்த ரைடு, அப்ப மிரட்டுறதுக்கான ரைடுக்கு நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, உன் ஃபைல் என்கிட்ட இருக்கு, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு மிரட்டினாலே போதும். அப்படிதான் மிரட்டி இருக்கிறாங்க. ஐயா மாட்டி இருக்கிறாரு. இதுல ஐயாவுடைய மகன் மிதுனு, யாரு? எடப்பாடியார் மகன் மிதுனு ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்களா எடப்பாடியாரு, மிதுனு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல, அந்த மிதுனு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணெடுத்த வீட்லயே இன்னொருத்தரும் இன்னொரு பொண்ணு எடுத்திருக்காரு. அவர் பேர் தான் ராமலிங்கம். அந்த ராமலிங்கமும் இவரும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்துக்காரு எடப்பாடியாரும். இந்த கனெக்ஷன்ல தான் ஏராளமான கான்ட்ராக்ட்ஸ் அந்த ராமலிங்கம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்க பீரியட்ல. இப்ப ஈடி என்ன பண்ணுதுன்னா, இந்த சொந்த ராமலிங்கனுடைய வீடு, அப்புறம் அலுவலகம், அப்புறம் வேலை செய்யற இடம், மற்ற இடம் எல்லாத்தையும் சோதனை பண்ணி 650 கோடி ரூபாய்க்கு மேல வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு அறிக்கை வெளியிடல, அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்கு. வெளியிடுறதுக்கும் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. வெளியிட்டா அது ஊருக்கு தெரிஞ்சிடும், பத்திரிக்கை தெரிஞ்சிடும். ஆனா இவங்களுக்கு வெளியிட தேவையில்லை, கையில கொடுத்துட்டு இந்த மாட்டிக்கிட்ட மச்சா, மாட்டிக்கிட்டா உன்னை கர்த்தர் கூட காப்பாற்ற முடியாது, மரியாதையை சேரு அப்படின்னு மிரட்டி விட்டு போகுது. அதனாலதான் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாம இன்னைக்கு ஐயா எடப்பாடியாரு டெல்லிக்கு தெரிச்சு ஓடுறாரு. ஓடி 3:30 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்கிறாரு. இவர் தான் போறான்னா SP வேலுமணி இருக்காரு இல்லையா, அவரும் பின்னாடியே ஓடுறாரு. சேர்ந்து ஓடுனா கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஏங்க இங்க என்ன எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா எங்களுக்கு புரியவே இல்லை. பின்னாடியே அவரும் ஓடுறாரு. ஏற்கனவே SP வேலுமணி அவங்க வீட்டுல நடந்த திருமண விழாவுக்கு நம்ம அண்ணாமலை போனப்ப ஏதோ அம்மா காலில் விழுகிற மாதிரி விழுந்துட்டு இருந்துச்சுங்க இந்த அதிமுக கும்பல். திரும்ப இந்த அதிமுகவுக்கு நினைவூட்டுறேன்,
இத நான் ஒரு 1,50,000 தடவை சொல்லிட்டேன், 1,50,000 தடவை திரும்ப சொல்றேன். நீங்க திருந்துங்க. உங்க கட்சி கண்ணுக்கு முன்னாடி காணாம போயிட்டு இருக்கு. அதிமுக ஒரு திராவிட கட்சி எதிரா நின்னு சண்டை போட்டா மற்ற கட்சிகள் உள்ள வராதுன்ற நம்பிக்கையில தான் நம்ம பேசுறோம். தேவையில்லாம பாஜக காரன் அவன் இவன் போனவன் பொம்பளை பிள்ளைகளை கைப்பிடிச்சு இவன் எல்லாம் உள்ள வந்து உழப்பிட்டு இருக்க வேணாமே நினைக்கிறோம் நம்ம. அதனாலதான் திரும்ப சொல்றோம், உங்க கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களை தலைவர்களை எல்லாத்தையும் கைப்பிடிக்குள்ள பாஜக வச்சிருக்கு. கைப்பிடிக்குள்ள பாஜக வச்சிருக்கு. நீங்க சுத்தமா சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியினுடைய அடிமட்டத்தவே சதைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க கிளைகளை உடைச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்க 5-6 துண்டா உடஞ்சு கிடக்குறதுனால தொண்டர்கள் அங்கங்க சதறி கிடக்குறாங்க. இதுல கிளை தொண்டர்களை காசை கொடுத்து டக்குன்னு கச்சிதப்படுத்தி பாஜகவை மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையை நான் ஒரு 6 வருஷமா கதறிக்கிட்டு கிடக்குறேன். நான் அதிமுக காரி கிடையாது, ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒரு கட்சி காணாம போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அரசியல் தெளிவற்ற இந்த கும்பலால இந்த கட்சியை காப்பாற்ற முடியல. எனக்கு அதிமுக தொண்டர்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஓடி போய் அங்க நிக்கிறாங்க, சம்பந்தியை காப்பாத்துறதுக்கு, சகலப்பாடியை காப்பாத்துறதுக்கு ஓடி போய் நிக்கிறாரு. போய் அவங்ககிட்ட கையை கட்டிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நான் ஓகேன்னு மண்டையாட்டுறாரு. இது என்ன மாதிரி அயோக்கியத்தனம்? இஸ்லாமியர்களை ஏமாத்துகிறது வேற. ஏற்கனவே சிஏ போராட்டம் நம்ம 3 மாசம் நடத்தணும். சிஏக்கு கையெழுத்து போட்டு வந்தது இந்த பீஸ் தான். ஆனா கடைசியில போன நாடாளுமன்ற தேர்தல்ல எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சு நான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலன், இஸ்லாமியர்களுடைய காப்பாளன் அப்படின்னு உருட்டி விட்டது. எந்த இஸ்லாமியர்கள் நம்பல. இதே திண்டுக்கல்லையே பல ஊர்கள்ல உள்ள வராதீங்க, நாங்க ஓட்டு போட மாட்டோன்னே சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுதுங்களா? தெளிவா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே. இந்த கும்பலை இப்ப போய் கைய கட்டி நின்னுட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக டெல்லியில போய் உட்காந்து முகாமிட்டு இருக்குங்க. அப்ப அண்ணாமலையெல்லாம் உங்களை லெப்ட்ல டீல் பண்ணதெல்லாம் சரியா தானே இருக்கு. ஏன்னா அந்த லட்சணத்துல தானே உங்க அரசியல் இருக்கு. பூரா மொத்த ஃபைல் அங்க இருக்கு. இந்த ஃபைல்களை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க நீதிமன்றத்தை மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீதிபதி லோயா கொல்லப்பட்டாரு. அவருடைய மரணம் இன்னைக்கும் மர்மமா இருக்கு. ஏன் கொல்லப்பட்டாரு தெரியுங்களா? சொராபுதீன் என்கவுண்டர் கேஸ் பலமுறை நம்ம பேசியிருக்கோம். போலி என்கவுண்டர் நடத்தினாரு யாரு? அமித்ஷா. அதனால பெரிய அளவுல சிக்கி சீரழிஞ்சு குற்றவாளியா நின்னாரு. இப்ப இந்த கேஸ்ல இருந்து அவரை விடுதலை பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த சமயத்துலதான் நீதிபதி லோயா கிட்ட கேக்குறாங்க, முடியவே முடியாது, குற்றவாளியை நான் ஏயா விடுதலை பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா மர்மமான முறையில அறையில செத்து கிடந்தாரு. இன்னைக்கு வரை நியாயம் கிடைக்கல. அதுக்கு பிறகு சதாசிவம் தமிழ்நாட்டுக்காரர் போனாரு. அவருக்கு நேக்கா இவரை அமித்ஷாவை காப்பாத்தி விட்டாரு. அதனால கேரளாவினுடைய ஆளுநர் ஆயிட்டாரு. அவரு ரிட்டையர்ட் ஆனாரு, ஆளுநர் ஆயிட்டாரு சதாசிவம். இப்படியான நீதிமன்றங்களை இவர்கள் விரும்புகிறார்கள். நேர்மையா நிக்கிறவங்கள அழுத்தம் கொடுத்து இவங்களுக்கான கேஸ்ல இருந்து ஒதுங்கும்படியா செய்கிற அயோக்கியத்தனத்தை வன்மையா நான் கண்டிக்கிறோம். இதோட நிக்காதுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை இளவை நம்ம சந்திக்க போறோம்னு பாத்துக்கிட்டே இருங்க. நான் சொடக்கு போட்டு சொல்றேன், அரசு தெளிவா பக்காவா முடிவெடுத்து களத்தை கட்டலைன்னா ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்குங்க. அது சாதி கலவரமா இருக்கலாம், சாதி படுகொலைகளாக இருக்கலாம், இன்னும் சொல்ல